ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி சி. இன்றைக்கி நாம் சூப்பரான சுவையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டெப் 1 போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் 3ஐயும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தூள் பதத்துக்கு எவ்வளவு அழகாக அது அரைப்பட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் அரைப்பட்டிருக்கணும். அதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் நீங்கள் வறுத்துட்டும் அரைக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் போதும் வறுக்கிறதுக்கு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 8லேருந்து 10 பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, அந்த சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே எவ்வளவு அழகாக அரைப்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள். அது எவ்வளோ அழகாக எல்லாமே ஒன்றா கலந்து அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் நமக்கு வரணும். இப்போ நாம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். வாங்க ஸ்டெப் 2 போகலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ், அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு லெமன் சைஸோட அளவுக்கு ஏற்ப ஒரு புளியை நம்ம உருட்டி 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அந்த 1 கப்பு தண்ணியோட அந்த புளியை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டாம். இந்த புளி நல்லா ஊறுறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் போதுமானது. இப்போ எனக்கு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். புளி தண்ணியை வடிகட்டுறப்போ அந்த புளியுடைய தோல் இருக்கும்ல, அதையும் நல்லா புளிஞ்சு அதில் இருக்கிற ஜூஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, 1 கப்பு புளி தண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஸ்டெப் 3 போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சுவையுறவுகளே. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்ல சுருங்கினத்துக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரை கிண்டிக்கோங்க. அதுக்கு 1லேருந்து 2 நிமிஷமே போதுமானது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே 2 காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காய்ந்த மிளகாய் போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட தோல்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டேன். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் அப்படின்றதுக்காக. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக 1 சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு நிற்கிது. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற வரை அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருந்த 3 கப்பு தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி என் அருமை சுவை உறவுகளே. கொதி வர்ற வரைக்கும் இப்போ நாம் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், ரசம் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே.